நம்ம பூமி நம்ம தமிழ் நம்ம சேனல். இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அனைவருக்கும் கோபிநாத்தின் அன்பு வணக்கங்கள். இந்த தொகுப்பில் நம்ம நண்பர்கள் கேட்டுக்கொண்டதற்கினங்க முருங்கை மரத்தை ஏன் வீட்டில் வளர்க்கக்கூடாது அப்படின்னு சொன்னாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். அது உண்மையாலுமே வளர்க்கணுமா வேண்டாமாங்கிறத இப்போ நம்ம உங்களோட சாய்ஸ்க்கு விட்டுறோம். எந்த இடத்துலையுமே இயற்கை சார்ந்த வாழ்க்கை முறையில் நம்ம தமிழர்கள் பிணைந்து வாழ்ந்திருக்கிறார்கள் அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்துமே இல்லை. எல்லா மருத்துவ பயன்களும் உடைய மரங்களை தன்னை சுற்றியே தான் வைத்திருந்தார்கள். அதே போல் பார்த்திங்கன்னா முருங்கை அப்படிங்கிற மரம் வந்துட்டு அதிகப்படியான வைட்டமின்களை தன்னகத்தே கொண்டுள்ள மரம் அப்படிங்கிறத மறந்துடாதீங்க. பழமொழி சொல்லி ஒன்று கேள்விப்பட்டிருப்பீங்க, முருங்கை வைத்தவன் வெறுங்கையோடு போவான் அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது வெறுங்கை அப்படின்னா என்ன மீனிங் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா எல்லாத்தையும் இழந்துருவான் போல், செல்வ செழிப்பை இழந்துருவான் போல் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் ஒரு உணர்வுக்கு நம்ம ஆட்கள் போயிட்டனால கொஞ்சம் பயத்தில் வந்துட்டு என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டோம், முருங்கைக்காயை வைக்காதீங்க அப்படிங்கிற மாதிரி போயிட்டோம். அதுக்கு பின்னாடி இருக்க சூட்சமங்கள் நிறைய இருக்குது. அது பார்த்திங்க அப்படின்னா இரும்புச்சத்து அதிகமாக உடையது, நிறைய வைட்டமின்களை தன்னகத்தை உடையதுனால உடல் ஆரோக்கியத்திற்கு அதோட இலையிலிருந்து பூக்கள்ல இருந்து காய் வரலும் எல்லாமே உதவக்கூடியது. சரி, பின்னையே முருங்கைக்காய் மரத்தை வைக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தா ரொம்ப ஜென்யூனான ரீசன் தாங்க அவங்களும் சொல்கிறதுக்கு காரணம். பெரும்பாலும் முருங்கை மரத்தை வந்துட்டு மற்ற மரத்தை மாதிரி நீங்கள் கஷ்டப்பட்டெல்லாம் உடைக்க வேண்டாம். உங்கள் குழந்தைகிட்ட ஒரு தாவை இழுத்து பிடிச்சி இழுடா அப்படின்னா படார்னு உடஞ்சி கீழே விழுந்துடும். ரொம்பவே பலமில்லாத மரமாக அது காணப்படும். அதே சமயத்தில் பார்த்திங்கன்னா நிறைய பூச்சி புழுக்கள் வந்துட்டு அந்த முருங்கை மரத்தில் இருக்கும். நம்மளை மாதிரி தானே அதிக சத்துள்ளது அப்படின்னா நம்ம போய் அந்த மரத்தை சார்ந்திருக்கோம்ல. அதே மாதிரி தான் இந்த இயற்கை வாழ்விடத்தில் பார்த்திங்கன்னா எல்லா மரத்துலேயும் எங்கெங்கே சத்து இருக்குதுன்னு பார்த்து எல்லா உயிரினங்களும் அங்கே அண்டி வந்து சேரும். அது மாதிரி தான் எல்லா பூச்சிகளும் அங்கே வரும். அப்போ வந்துட்டு பூச்சி தொந்தரவுகள் நிறையா இருக்கும் அப்படின்றதுக்காக பயப்படுவோம். இன்னொன்று அதிலேயே குறிப்பிட்டு கம்பளிப்புழு வந்துட்டு அந்த இடத்துல அதிகமாக இருக்கும். முருங்கை மரத்தில் கம்பளிப்பூ தாக்கம் அதிகம். அதனால் அது பட்டுச்சுன்னா உடலில் அரிப்பு ஏற்படும். அப்படிங்கிறனால வந்துட்டு வீட்டு பக்கத்தில் நம்ம கட்டாயம் இந்த முருங்கை மரத்தை வச்சுக்காதீங்கன்னு சொல்லியிருப்பாங்க. கம்பளிப்புழுவுக்கு பயந்துக்கிட்டால் நம்ம வைக்க வேண்டாம்னு சொன்னாங்கன்னா கிடையாது. இன்னொரு ரீசன், அதில் நம்ம முன்னாடி சொன்ன ரீசன், ஏதாச்சும் காத்தடி காலமோ அல்லது திடீர்னு ஒரு காத்தடிக்குது அப்படின்னா சடார்னு ஒடிஞ்சு விழுந்துடும் மரம். ரொம்ப பலவீனமான மரம். அப்போ அங்கே குழந்தைங்க விளையாண்டுக்கிட்டு இருக்கு, இல்லை பெரியவங்க போகிறாங்கன்னா டக்குன்னு மேலே விழுந்துட்டு அடிக்கடி பட்டுரும். அப்படிங்கிறனால சரி, மற்ற மரமெல்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குமானா முருங்கை மரத்தை கம்பேர் பண்ணுறப்ப எல்லா மரமும் கொஞ்சம் ஸ்ட்ராங்கான மரம் தான், வேர்லேருந்து பிடிப்பை வச்சுக்கிட்டு இருக்கோம். அதனால தான் வந்துட்டு இந்த முருங்கை மரத்தை வைக்கிறப்ப கொஞ்சம் பாதுகாப்பாக இருக்கட்டும்ன்றதுக்காக மேபி வீட்டுக்கு முன்னாடியோ கொல்லைப்புறத்துலேயோ வைக்க வேண்டாம், மக்கள் நடமாட்டம் இருக்கக்கூடிய இடத்துல அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்கணும் கட்டாயம். ஏன்னா மற்றபடி அந்த மரத்தினால வந்துட்டு உங்களுக்கு பேயோ பூதமோ ஒன்றும் பிடிச்சிட போகிறது கிடையாது. உங்கள் ஆரோக்கியத்தில் அதிகமான நலன் காக்கக்கூடிய ஒரு மரம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா முருங்கை மரம் தான். கர்ப்பிணி பெண்கள்லேருந்து வயதானவர்கள் வரையிலும் எல்லாத்துக்குமான வைட்டமின்களும் சரி தாதுப்புகளும் சரி அந்த முருங்கை மரத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு அங்கங்கள்ல இருந்தும் கிடைக்குது. இன்னும் குறிப்பாக சொல்லப்போனால் முருங்கை மரத்து பிசுனுக்கு வந்துட்டு ரொம்பவே ஆற்றல் அதிகம் அப்படின்னு குறிப்பிட்றாங்க. அந்தளவுக்கு வந்துட்டு ஒவ்வொன்றுலேயுமே அதில் பயன் இருக்குது. அப்படிங்கும்போது அந்த முருங்கை மரம் அப்படிங்கிறத கட்டாயம் நீங்கள் வீட்டில் வச்சு வளர்க்கலாம். கொஞ்சம் ஓரமாக வச்சு வளர்த்துக்குங்க. அங்கிட்டு குழந்தைங்கள விளையாட விடாமல் பார்த்துக்கலாம். நம்மளும் போகிறப்ப கொஞ்சம் பாதுகாப்பாக போய்கிட்டு வந்தோன்னா எந்த பிரச்சனையுமே கிடையாது. முருங்கை மரம் இன்றைக்கி முருங்கைக்காய் வைக்கிற விலைக்கு பார்த்திங்க அப்படின்னா நம்ம போய் வாங்கி திங்கிறதுக்கே யோசிச்சுக்கிட்டு பாதி சத்து இல்லாமல் தான் போயிட்டுருக்கோம். வீட்டில் இருக்க நம்ம காய் நம்ம மரம்னாச்சு ஏதாச்சும் உடச்சிக்கிட்டு திம்போம், நல்லா ஆரோக்கியமாக இருப்போம். வீட்டில் இருக்க குழந்தைங்களும் ஆரோக்கியமாக இருக்கும். தாராளமாக முருங்கை மரத்தை வீட்டில் வளருங்க, அதன் மூலமாக பயனடையுங்கள் அப்படின்ட்டு தான் நம்ம சொல்லிக்கிறோம். நன்றி. நம்ம தமிழ் நம்ம சேனல். இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.